வெற்றிலை தீபம் எப்படி போடலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு தாம்பூலத்தட்டில் சக்கோணம் கோலம் போட்டுட்டு அதில் ஒரு 6 நல்ல வெத்தலையாக எடுத்துக்கோங்க. அதை நல்லா கழுவி கிழிஞ்ச வெத்தலையாக வைக்காதீங்க. நல்லா சுத்தமான வெத்தலை, நல்லா க்ளீனாக இருக்கிற வெத்தலையாக வைங்க. வச்சுட்டு அதில் உள்ள காம்புங்களை எடுத்து 2 அகல் விளக்கு வச்சுருக்கிறேன் நான். அந்த 2 அகல் விளக்கில் இதில் 3 காம்பு, அதில் ஒரு 3 காம்பு போட்டு 2 நெய் விளக்கு ஏற்றுறேன் நான். நீங்கள் 6 விளக்கு ஏற்றுங்க, இல்லைன்னா 2 விளக்கு ஏற்றுங்க. ஒரு விளக்கு ஏற்றக்கூடாது, ஏற்றினா 2 விளக்காக ஏற்றணும். அதனால் 2 விளக்கு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா வெத்தலை மேலே மஞ்சத்தூள், குங்குமம் இதை போட்டு அதுக்கப்புறம் நெய் ஊற்றி விளக்கு ஏற்றிக்கலாம். நெய்வேத்தியமாக நான் திராட்சை, கருப்பு திராட்சை, பச்சை திராட்சை வச்சுருக்கிறேன். உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதை வைங்க. ஒரு டைம் நான் எதுவுமே வைக்காமலேயும் அப்படியே நான் சாமி கும்பிடுவேன். இன்றைக்கி என்கிட்ட திராட்சை இருந்தது, அதனால் திராட்சை வச்சுருக்கிறேன். இல்லைன்னா வெத்தலை பாக்கு, பழம், வாழைப்பழம் இது மட்டும் வச்சு நான் சாமி கும்பிடுவேன், வெத்தலை தீபம் போடுவேன். இது நான் கிருத்திகை டைமில் போட்டேன். லேட்டாக தாமதமாக ஆயிடுச்சு. அதனால் இது லேட்டாக நான் வீடியோ போட வேண்டியதாக போயிடுச்சு. வெளியில் போகிற வேலை இருந்ததுனால இந்த வீடியோ லேட்டாக வருது உங்களுக்கு. நான் இப்படி தான் கிருத்திகை டைமில் ஏற்றுவேன். நான் மாதம் கிருத்திகை டைமில் மட்டும்தான் விளக்கு தீபம் போடுவேன். அதுக்கப்புறமா அன்றைக்கி ரொம்ப வருத்தமாக என்னென்னா, ஞாயிற்றுக்கிழமை கிருத்திகை வந்ததுனால பூக்கடை எந்த ஒரு கடையும் இல்லை. நாங்கள் எல்லா கடையும் தேடி பார்த்துட்டோம், ஒரு கடை கூட பூக்கடை இல்லை. சண்டே இருந்ததுனால அதனால் எனக்கு வெத்தலை தீபம் போட்டு ஒரு சந்தோஷம். அதான் வெத்தலை தீபம் போட்டது சந்தோஷம், பூ இல்லாமல் நம்ம கும்பிட்டது ஒரு திருப்தியே இல்லை எனக்கு. பூ இருந்தால் இன்னும் ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்கும். ஆனால் பூ ஈவினிங் பூ கிடச்சிது. பூ கிடச்சோடனே ஈவினிங்கும் நான் வெத்தலை தீபம் போட்டோடனே தான் எனக்கு திருப்தியாக இருந்தது. இது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்.